எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்தது அண்ட் அந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஒரு ஆண்டர்பிரினர் கேட்டிருந்தாங்க மெட்டா பவர் அப்படின்றது மெட்டா ஆட்ஸ் கோர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் எனக்கு தோணுச்சு எத்தனை பேர் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கும் இந்த டவுட் இருந்தா நான் ஒன்னு சொல்றேன், தெளிவா கேளுங்க. மெட்டா பவர் அப்படின்றது இட்ஸ் அ கம்ப்ளீட் பிசினஸ் ஈகோசிஸ்டம்க்கு சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற ப்ரோக்ராம். இப்போ நான் ஏன் வந்து மெட்டா பவர்னு பேர் வச்சோம் அப்படின்னு சொல்றேன். மெட்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா மெட்டா பிசினஸ் சூட் அப்படின்றதான் குறிக்குது. அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் மெட்டா ஆட்ஸ் இது நாலுமே சேர்த்து மெட்டா பிசினஸ் சூட்ல உங்களால ஃபனல் பில்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த ஃபனல் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா உங்களால உங்க சேல்ஸ் எஃபிஷியன்டா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி, ஆர்கானிக்காவும் சரி இன்ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி. அண்ட் ஒரு கஸ்டமர் சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி உங்களால கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். எண்ட் டு எண்ட் பார்க்கணும்னா ஒரு பிசினஸ் நீங்க டிஜிட்டல்ல க்ரோ பண்றதுக்கு, சோசியல் மீடியால க்ரோ பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ வாட்ஸ்அப் ஃபனல்ஸ்ல இருந்து, ஆட்ஸ்ல இருந்து, ஆர்கானிக்ல இருந்து எல்லாமே சொல்லி தரும். சோ நீங்களும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா மெட்டா பவர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. டீடைல் கரிக்குலம் ஷேர்